எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 எல்லாம் சொல்றாரு. அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. ரொம்ப அருமையா இருக்கு அந்த வார்த்தை. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அன்புல வேறு ஊன்றி நிலைத்திருக்கணும் அப்படின்பார். அன்புல என்ன செய்யணும், நாம வேற விடணும். ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு மரங்களும் நிலத்துல வேறு விடுறது போல, நட்டப்பட்டு வேறு விடுறது போல, ஒவ்வொரு மனுஷனும் அன்பு அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நட்டப்பட்டு வேர் விடணும். வேர் விட்டா நிலைச்சு நிற்பான். எந்த ஒரு மரமும் நட்டப்பட்டு வேர் விடலன்னா நிலைச்சு நிற்காது. வேர் விடணும். அப்ப நான் சொல்லுவேன், அன்பை பிரதானமா எடுக்கணும். அந்த பிரதானமா எடுத்து நீங்க வேறு விட ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட அன்பினுடைய தோற்றத்தை வெளியே கொண்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அன்பை உலகத்துக்கு காமிங்க, குடும்பத்தில் காமிங்க. அப்புறமா நீங்க நிலைச்சி நிற்பீங்க அப்படின்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு அன்புன அதுக்கு உதாரணத்துக்கு யாரை எடுக்கணும் சொல்றாரு. அடுத்த வசனம், அன்புக்கு உதாரணம் யார் எடுக்கணும் சொல்றாரு. கிறிஸ்துவுடைய அன்பு எடுத்துன்றார். கிறிஸ்துவ பாருங்க, அவருடைய அன்பை பாருங்க அப்படின்றாரு. சொல்லிக்கிட்டு சொல்றாரு, கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்று அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகுங்கன்றார். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவ பாருங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க பாருங்க, எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தார். உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்பு உலகத்தில் யாருமே செஞ்சது கிடையாது. அவருடைய அன்பின் ஆழத்தை பாருங்கன்றார். அகலத்தை பாருங்க, நீளத்தை பாருங்க, உயரத்தை பாருங்க. அதெல்லாம் என்ன சொல்றது? நீளம், ஆழம், அகலம், உயரம்ன்றதெல்லாம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு மகிமுள்ளதா இருக்குது. உலகத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு அன்பை இயேசு கிறிஸ்து செஞ்சாராம். ரோமர் 5 சொல்லுது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான், நாம் பாவிகளாயிருக்கேன் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே அவருடைய அன்பு இன்னதென்று விளங்க பண்ணார். அப்போ நல்லா தெரியுது அன்புனா என்னதுன்னு. நல்லவனுக்காக மரிக்கிறது இல்லை அன்பு. ஒருவன் கெட்டவனா இருக்கும் போது அவனுக்காக அன்பு செலுத்துறமே, அதுக்கு பேர் தான் அன்புன்றார். அதான் கிறிஸ்துவின் அன்பு. மனசுடைய அன்பு என்னதுன்னா, எனக்கு என் மனைவி நல்ல செஞ்சா நான் அன்பு கூறுவேன், என் அப்பா எனக்கு நல்ல செஞ்சா நான் அன்பு கூறுவேன், என் கணவன் எனக்கு அன்பு கூர்ந்தா நல்ல செஞ்சா நான் அன்பு கூறுவேன். ஆனா கிறிஸ்துவினுடைய அன்பு, அதோடைய ஆழம், அதோடைய அகலம், அதோடைய நீளம், அதோட உயரம் என்னதுன்னா, நல்லவனுக்காக எல்லாரும் செய்வீங்க, ஆனா பாவிகளுக்காக யார் செய்வா? பாவிகளுக்காக அன்பு கிறிஸ்து ஒருவர் தான் கூற முடியுமா? அதை பாருங்கன்றார். அவரை பாருங்க. அப்படி போல பாவிகளிடத்திலும் உங்களுடைய அன்பை நீங்க வைக்கும் போது, நான் சொல்றேன், இப்பதான் நீங்க சரியான பரிசுத்தவான்றார், சரியான ஒரு விசுவாசின்றார். நல்லவனை அன்பு வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, தர்றவங்கிட்ட அன்பு வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்ல விஷயங்கள் தான், பட் பிரயோஜனம் தேவனிடத்துல இருந்து வராது. தேவன் சொல்றாரு, பாவிகளுக்காக, அக்கிரமக்காரனுக்காக ஒரு வசனம் சொல்லுது, அக்கிரமக்காரனுக்காக, பாவிகளுக்காக. இன்னொரு வசனம் பொல்லாதவனுக்காக, இன்னொரு வசனம் திமிர்வாதக்காரனுக்காக, கொலைக்காரனுக்காக என் ஜீவனை விட்டனே, அதுதான் அன்புன்றார். நான் சொல்லுவேன், அன்புனா ஈஸி அல்ல. நீ எனக்கு துரோகம் செஞ்சுட்ட, நீ எனக்கு பலகீனம் செஞ்சுக்கிட்ட, நீ என்னை தவறா பேசிட்ட. நோ, இன்னைக்கு சூப்பர் அன்பு பத்தி சூப்பரா பேச போறேன். அது அல்ல. என்னை சிநேகிக்கிறவங்களுக்கு நான் சிநேகிச்சது கடன் என்ன போடுன்றார். என்னை விரோதிக்கிறவனை சிநேகிச்சாதான் அன்புன்றார். ஏமேன். அப்ப நான் சொல்லுவேன், அன்பு கிறிஸ்துட்டவே கத்துக்கிடுன்றார். அது ஒரு வார்த்தை போட்டிருக்கீங்க 19 வசனத்துல, அறிவிக்கட்டாத அன்பு. அதாவது மனுஷ புத்திக்குள்ள இந்த அன்பு புரியாது, மனுஷனுடைய புத்திக்கு இது எட்டாது. மனுஷன் எப்பவுமே எனக்கு எதாவது நடந்தாதான் அன்பு வரும். ஆனா கர்த்தர் அறிவிக்கட்டாத அன்புல வல்லவராகுங்கன்றார். அறிவிக்கட்டாத அன்புல வல்லவராகும்படி தேருங்கன்றார். அதுல உங்களுடைய பிரயாசத்தை கொடுங்க. எப்படியாவது நான் என்னை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அன்பு செலுத்துறேன், எனக்கு நல்லதை சொல்றவங்களுக்கு மட்டும் தான் அன்பு செலுத்துறேன். என் பாவிகளுக்கும், அக்கிரமக்காரங்களுக்கும், அநியாயக்காரங்களுக்கும், பொல்லாதவனுக்கும் நான் அன்பு செலுத்த வேண்டுங்கிற அந்த விஷயத்துல நீங்கள் தேருங்கள் என்றார். அதுலதான் பலப்படும். நம்ம உலகம் கொடுக்கறவங்க அன்பு செலுத்தும். ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு அல்ல, தன்னுடைய சத்துருக்களை சிநேகிக்கிறதான் பெரிய அன்பு. நீங்கள் சத்துருக்களா இருக்கல, நான் உங்களை சிநேகிச்சேனே. நீங்கள் பொல்லாதவனா இருக்கும்போது நான் உங்களுக்கு ஜீவனை விட்டேனே, அதுதான் அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்துச்சுன்னா உலகத்தில் அவனை மாதிரி ஒரு பெரிய செல்வந்த பணக்காரன் யாருமே கிடையாது. நான் சொல்லுவேன், நான் மனுஷனிடத்துல வாங்க துடிக்கிறது பாக்கிலும் தேவனிடத்துல வாங்க துடிக்கலாம். ஆமென். மனுஷன் பொல்லாதவன் கொஞ்சம் தான் தர முடியும், ஆனா தெய்வம் நிறைய தரும். அதுக்கு சொல்றாரு, அறிவிக்கட்டாத அந்த அன்பை
அறிந்து கொள்ற விஷயத்துல வல்லவராகுங்க. நம்மள ஒருத்தன் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அன்பன் என்னன்னு காமிச்சார். ஒருத்தன் உன் கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காட்டு. இது சின்ன விளக்கம். யாராவது அடிச்சா, யாரும் அடிக்க போறது கிடையாது நம்ம கன்னத்தை. அப்படி யாராவது ஒருத்தன், நல்லா பாருங்களேன், அப்பா அடிச்சாலே எதிர்ப்போம். எவனோ ஒருத்தன் என் கன்னத்தை அடிச்சா நான் திருப்பி காட்டணும், அதுக்கு பேர் தான் அன்புன்ற. யாரோ ஒரு மனுஷன் இயேசு கன்னத்தை அடிச்சாங்க, நான் சொல்றேன் திருப்பி காமிச்சார், அடிங்க வேணும் அடிங்கன்னு திருப்பி காமிச்சார். நான் சொல்லுவேன் அன்புனா என்னதுன்னு, அதான் அன்பு. என்னை பகைக்கிற எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டணும். அதுல வல்லவராகுங்க, அதுல தேருங்க. இப்படி அன்பு காட்டுற மனுஷனுக்கு எபேசியர் 3:19 சொல்லுது, அன்பை பற்றி பேசணும்னு சொல்றாரு. அட்வான்டேஜ் சொல்லணுமே, நன்மையை சொல்லணுமே. ஆமே, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படும். அந்த வசனத்தை இங்கே நல்லா படிங்க, வீட்டில் போய் படிங்க. நான் பிரசங்கிச்ச பின்னாடி வீட்டில் படிங்க. நீங்கள் கிறிஸ்து இயேசுடைய அன்பு உங்கள்கிட்ட வரும்போது, கிறிஸ்து இயேசு பிதாவாகி தேவன் சகல சம்பூர்ணத்தினால பரிபூர்ணத்தினால் நிரப்புனது போல உங்களை நிரப்புவார். அந்த வார்த்தை நன்மைக்குள்ள சொல்கிறேன் பாருங்க. அது எப்படி, தேவன் சகலத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஆமென். தேவத்தில் எவ்வளோ நன்மை இருக்குதோ, என்னெல்லாம் இருக்குதோ எல்லாவற்றாலும் உங்களை நிரப்புவார். என்ன வேணும்ன்றார் கர்த்தர். என்ன வேணும் உங்களுக்கு, எவ்வளோ வேணும், எவ்வளவு நிரம்பணும். அவர் சொல்றார், தேவன் சகல நன்மையினாலும் பரிபூர்ணத்தினாலும் நம்மளை நிரப்புறான்றார். அப்புறம் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, சகலத்தினாலும் நம்மளை நிரப்புகிறார். அப்படி சொல்லிட்டு பரிபூர்ணத்தினாலும், அதாவது தேவன் தரும்போது, நல்லா கேட்டுடுங்க, மனுஷன் தந்தா குறைவு இருக்கும், தெய்வம் தந்தா குறையே இருக்காது. அவர் சொல்றாரு பரிபூர்ணமா சகல நன்மையை அவர் தருவார். ஏன் நான் சொல்வேன், ஜெபத்துல வாங்குறது ஒரு சிஸ்டம், அதை பார்க்கல அன்புல வாங்குறது பெரிய சிஸ்டம். ஜெபத்துல கிடைக்காம போலாம். வேதம் சொல்லுது, அவருடைய ஜெபமே அவளுக்கு பாவமாய் திரும்பப்பட்டதுன்றார். சில பேருடைய ஜெபமே அவங்களுக்கு, அது எப்படி தெரியுமா, நிறைய பேர் ஜெபம் பண்ணா எண்ணத்துல பாவமே தான் வந்துட்டு இருக்கும். என்ன கர்த்தர் சொல்றாரு, ஆள் சரியில்லை, அதனால அவன் ஜெபம் அவனுக்கு பாவமா திரும்ப கிடவும். அன்பு திரும்பி பாவம் அவங்களுக்கு வரவே செய்யாது. அது சகல பரிபூர்ணத்தில் நிரப்பப்படும். ஐஸ்வர்யத்தினால அனுக்கிரகம் வேணும் நம்மளுக்கு. அனுக்கிரகம்னு உதவி, ஹெல்ப் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஆனால் பரிபூர்ணமான ஐஸ்வர்யத்தினால நம்மளுக்கு அனுக்கிரகத்தை அவர் உண்டு பண்றாரு. ஆமென். மகிமையான ஐஸ்வர்யத்தின்படியே இல்லையா, குறைவான ஐஸ்வர்யத்தின்படி இல்லை, மகிமையான ஐஸ்வர்யத்தின்படியே நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ற, உதவி செய்றாரு. அப்ப நான் சொல்றேன், அதான் அந்த வசனம் சொல்லுது, ஈஸி அல்ல பாருங்க. தேவன் ஒரு வார்த்தை கூட சும்மா எழுதி வைக்கல. அத்தனை வார்த்தைக்கு பின்னாடி மனுஷன் சுமந்து செல்ல முடியாதபடி நன்மைகளை வச்சிருக்கிறார். அது சொல்லுது, தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண கடவார் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் பவுல் சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன், இந்த அன்பு வைக்கும்போது நல்ல மனசு வேணும் பாருங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இந்த அன்புக்கு நல்ல மனசு வேணும். நல்ல மனசு இருந்தா அன்பு வைக்க முடியும். நான் சொல்லுவேன், இன்னில இருந்து சத்துருவை சிநேகிங்க, கொல்றவனை சிநேகிங்க. ஏச யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். அப்ப அவர் கேள்வி கேட்பாரு, நண்பா சகோதரா முத்தம் செய்தா இன்னும் காட்டி கொடுக்குற. அந்த நேரம் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்களேன் எப்படி வைக்கிறாரு, நட்பை பாருங்க, அன்பை பாருங்க எப்படி பேசுறாரு. நம்மள ஒரு ஆள் காட்டி கொடுத்துன்னு சொன்னாலே அப்புறம் அவன் செத்தான். இவருக்கு தெரியுது, இவன் தான் ஆளை கூட்டு வந்திருக்கிறான், தீபந்தத்தோடு கூட வந்திருக்கிறான், கட்டையோடு கூட வந்திருக்கிறான். வந்து முத்தம் செய்து, அதுவும் எவ்வளவு வஞ்சனை பாருங்க, வந்து முத்தம் செய்து நல்லவன மாதிரி காட்டி கொடுக்குறான். அப்பவும் அவர் சொல்றாரு, ஐ லைக் யூ, உன்னை நான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. நான் சொல்றேன், அந்த வார்த்தையினால தான் அவன் தூக்கில் தொங்குனான். அவருடைய அன்பு அந்த அளவு கொடூரமான ஒரு ஆற்றலை கொடுத்தது அவனுக்கு. அது வரைக்கும் சாகணும் துணியல. எப்படி துணிஞ்சான்னா, இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள மனுஷனுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன்னு, இனிமேல் நான் யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாதுன்னு செத்தான். நிறைய பேர் கேட்பாங்க, ஏண்ட யூதாஸ் ஏன் செத்தான்? ஏன் செத்தான்னா, யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காக செத்தான். இப்படிப்பட்ட பெரிய மகானுக்கே துரோகம் செஞ்சுட்டேன், இனி நான் பூமியில உயிரோடு இருந்தா எல்லாருக்கும் துரோகம் செய்வேன், அதனால நான் இந்த பூமியில உயிர் வாழ விரும்பல, சாகரன்ட்டான். அதான் யூதாஸ் ஏன் செத்தாங்கிற காரணம் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப மோசமா போயிட்டான். அப்புறமா இவருடைய அன்பு அவனுக்கு தெளிவிக்கும் போது கொடுக்கும்போது ஆள் அப்படியே ஸ்டக் ஆயிட்டான். அன்பு இப்படிப்பட்டதா இருந்தா, அதில் இந்த வார்த்தையை பாருங்களேன், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள். அதாவது
சர்ச்சில் உள்ள ஆளை பத்தி இதெல்லாம் பேசல. இஸ்ரவேலருக்குள்ள மொத்த எல்லாரும் பத்தி பேசுறாரு. ஒருவருக்கு அன்பு கூறுங்க என்று ஃபுல் பிரமாணம் இதிலே விளங்குன்றார். வேற எல்லாமே இதுல தான் இருக்குதுன்றார். ஜெபம், உபவாசம், காணிக்க கொடுக்கிறது, காணிக்க எடுக்கிறது, தசமம் எல்லாமே இந்த அன்புல விளங்குன்றார். இந்த எல்லாமே இந்த 2 கற்பனைகள் அடங்கி இருக்கின்றார். 10 கட்டளையும் இந்த 2 கட்டளையில அடங்கி இருக்குது. எல்லாமே இதுல தான் இருக்குதுன்றாரு. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகின்றார். நம்மளுக்கு ஒரு மூஞ்சியை பார்த்தா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். நம்மள யாராவது ஒரு ஆள் தப்பா பேசிட்டு போனா அப்புறமா அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்காது. அவருக்கு போற போக்க பாரு இல்லையா? ஆனா அவரு சொல்றாரு, அவனை தான் நீ அன்பு. இன்னொரு பெரிய சீரணிக்க முடியாத ஒரு ரகசியத்தை சொல்ற பாருங்க. இயேசு சொன்னாரு, இந்த கிண்ணத்துல கை விடுறவன் தான் என்னைய காட்டி கொடுப்பான். இந்த 12 பேர்ல ஒருத்தன் தான் என்னைய காட்டி கொடுப்பான்னு சொன்னார். அவருக்கே தெரியும் 12 பேர் சேரும்போது கண்டிப்பா ஒருத்தன் என்னைய காட்டி கொடுப்பான்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்ச பின்னாடி கூட்டிட்டே சுத்துறாரு பாருங்க 3 வருஷம். எவ்வளவு அன்பு பாருங்களேன். நான்லாம் பக்கத்துல வைக்கிற மாட்டேன், தள்ளி விட்டுருவேன் நானு. ஆனா அவரு சொல்றாரு, கிடையாது, அன்பு அப்படிப்பட்டது கிடையாது. எப்படியானாலும் ஒரு மனுஷனை சாகிறதுக்கு முன்னாடி மனம் திரும்புதலுக்கு ஏற்படுத்துகிறது. ஆமென். போன் பேசாத அன்பு, எனக்கு பிடிக்கலன்னு பேசாது. அன்பு பவர் உள்ளதுன்றார். அன்பு எப்படிப்பட்டது? நான் சொல்லுங்க, 1000 ஆராதனை பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. இவ்வளவு ஆராதனை பண்றோம், எல்லாம் எவ்வளவு செலவழிச்சாலும் எல்லாரோடையும் பைபிள் சொல்ல பாருங்க, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அதுல என்ன லாபம் இருக்குது? ஆத்மாவை நீங்க நினைக்கிறாங்க பாருங்க, ஆத்மாவை நரகத்துக்கு கூட நஷ்டம் கிடையாது. ஒரு ஆத்மாவை அன்பு கூற முடியலன்னா அதான் நஷ்டம். அப்ப ஆத்மாவை அன்பு கூற முடியலன்னா அதான் நஷ்டம். பிரேயரை பத்தி தெரியணும். எல்லாருமே பிரேயருக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க. ஆனா வாழ்க்கை சரியே கிடையாது. அதனால இந்த பகுதி எடுத்து பேசுறேன். நான் யோவானை பத்தி ஏன் பேசுறேன், வாழ்க்கையை பற்றி பேசுறேன். இங்க எல்லாருக்கும் ஜெபம் ஓகே தான், அதுல தப்பே இல்லை. இங்க ஒரு ஜெபம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. பவுல் தான் ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன ஜெபம் பண்ணி வச்சிருக்காருன்னு, எல்லாரும் அவருடைய அன்புல வேரூன்றி நிலைச்சு நின்று கிறிஸ்துடைய அன்பினுடைய ஆழம், அகலம், உயரம், நீளம் இன்னதுன்னு அறிஞ்சு அறிவிக்கட்டாத அன்பை அந்த அன்புல உணர்ந்து அதுல வல்லவனாகி ஒருவன் தேறி இருக்கும் போது இப்போ என் ஜெபம் அவனுக்கு வேலை செய். அவன் ஜெபம்னா என்னது? பவுல் ஜெபம் பண்ணி வச்சுட்டு போயாச்சு. அது வேலை எப்போ செய்து பாருங்களேன். அவன் ஜெபம் பண்ணி பைபிளை எழுதி 2000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. ஆனா அந்த ஜெபம் இப்பவும் வேலை செய்யும். உங்க ஜெபம் எப்போ வேலை செய்யுமோ தெரியாது, ஆனா பவுல் ஜெபம் இப்போ வேலை செய்யும். அந்த ஜெபத்துல கருத்தை பாருங்களேன். ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்றேன். என்னைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அன்பு கூறானோ அப்பொழுது அவனுடைய ஜெபத்துக்கும் என் ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கட்டும். 1000 முறை ஓன்னு கத்தினாலும் எவ்வளவு பாடினாலும் ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுறதுல இருக்கிற பெரிய லாபம் இந்த உலகத்துல எது இல்லைங்க. இப்ப அன்பு என்னதுன்னு விளக்க போறேன். ஆண்டவர் சொன்னாரு, வேலை செய்றீங்க, பொத்தலான பையில போடுறீங்க, நல்லா வரலன்றாரு. ஆமென். பொத்தலான பை என்னது இல்லையா? வேலை செய்றீங்க, நல்லா வரல, என்ன பொத்தலான பையில போடுறீங்க? என்னது பொத்தலான பை? ரெடியா? உங்க குடும்பங்களை நிறைய பொத்தலான பை இருக்குது, சம்பாதிச்சாலும் உள்ள வரல. ஆண்டவர் உள்ள போட்டாலும் அது நிக்கல, போயிருது. உங்களால ஒரு எல்கைக்கு மேல உயர்ந்து போக முடியல. பொத்தலான பை நிறைய இருக்குது. அந்த பொத்தலான பை இன்னைக்கு சரி பண்ண போறோம். நம்ம சரி பண்ற மனுஷன் ஜெயிப்பான். இங்க பாருங்களா, அறிவு கெட்டாத அந்த அன்பை இன்னைக்கு புரிஞ்சு கொள்ள போறோம் இல்லையா? அதுல வல்லவராக போறோம். அந்த அன்பை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் சொல்ல போற அன்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயம் நிச்சயம். நல்லா படிக்கணும். பைபிள்ல கொஞ்சம் பேர் தான் நல்லா வந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே நல்லா வரணும்னு ஆசைப்படுறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக அவங்கள வழி நடத்தி கொண்டு போன தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் தான் பணக்காரனா இருந்தான். அதுக்கு கீழ் இருந்தவன் பெரிய ஆட்களா மாற்றப்பட முடியல. அவர்களைப் போல நாம இருந்துடக்கூடாது. பிரசங்கிக்கிற நான் மட்டும் பணக்காரனா இருக்கணும், நான் மட்டும் கார் வாங்கணும், நான் மட்டும் வீடு வாங்கணும், நீங்க ஒன்றும் இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா அங்க இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த ஜனங்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்ன? தீர்க்கதரிசி எப்பொழுதும் தேவ சமூகத்தில் இருப்பான், கரெக்டான அன்புள்ள உள்ளவனா இருப்பான், ஜனங்கள் முறுமுறுக்கிறவங்களா இருப்பாங்க. இப்படி நீங்க இருக்கக்கூடாது. அறிவு கெட்டாத அந்த அன்பை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்னு ஆசைப்படுறோம், அப்படி போல் நீங்களும் அறிவு கெட்டாத அந்த அன்பை புரிஞ்சு அதுல எப்படியாவது வல்லவராகி நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற வார்த்தைகள், நான் சொல்ற நன்மைகள் உங்களுக்கு பலிக்கும். 1 Corinthians 13:7 அன்பு சகலத்தையும் தாங்கும். 5 கருத்து கொண்டு வர போறேன். பொத்தலான இருதயத்தை நல்லா தைக்க போறோம். இருதயம் சரியாயிட்டுனா கர்த்தர் கொடுத்துருவாரு நிறைய. 1 இன்னைக்கு ராகாப் விஷயத்துல என்ன பார்க்க போறோம்? அன்பு சகலத்தை தாங்கும். யோசுவா எரிகோவுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டார். ஜனங்கள்
எகிப்துல இருந்து இஸ்ரவேல் போயிட்டு இருக்கிறாங்க. இவன் யோர்தானுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறாங்க. இருக்கும்போது யோசுவா 2 வேவுகாரங்களை எரிகோவுல போய் வேவு பார்க்கும் வரைக்கும் விட்டாங்க. 2 வேவுகாரங்களும் எரிகோவுக்கு வந்துட்டாங்க. இப்ப எரிகோவுக்கு வந்த உடனே அங்க இருக்கிற எரிகோ ராஜாவுக்கு தெரிஞ்சு போனதுனால அதிகாரிகளை விட்டு, காவல்காரங்களை விட்டு துரத்த இவன் ராகாப் வீட்டுக்கு போயிட்டான். ஆமென். ராகாப் வீட்டுக்கு போயிட்டான். ராகாப்பும் அந்த 2 வேவுக்காரங்களை ஒழிச்சு வச்சுட்டான். இப்போ அவங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறா ராகாப். நீங்க கண்டிப்பா எங்க எரிகோவை உடைப்பீங்க. காரணம் உங்க தேவன் பெரிய தேவன். கண்டிப்பா நாங்க மாட்டுவோங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். அப்போ மாட்டும்போது நீங்க ஒரு விஷயம் செய்யணும். என் தகப்பன், என் தாய், என் சகோதரன், என் சகோதரி, நான், அவங்களுக்கு உண்டாயிருக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு உண்டாயிருக்கிற கணவன், அவங்களுக்கு உண்டாயிருக்கிற மருமக்கள், அவங்களுக்கு உண்டாயிருக்கிற பேரப்பிள்ளை, அவங்களுக்கு உண்டாயிருக்கிற ஆடு, அவங்களுக்கு உண்டான மாடு, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், தங்கம் பொன் வெள்ளி எல்லாவற்றையும் நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறோம். நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கிற எல்லாருமே இருக்கிறோம். நாம ஒரு ஸ்திரியை நாம மனைவி ஆக்கி கொள்றோம். மனைவி ஆக்கி கொள்ளும் போது, இல்லைன்னா ஒரு புருஷனை கணவனாக்கி கொள்ளுறோம். கணவனாக்கி கொள்ளும் போது யாருமே அந்த புருஷனுடைய குடும்பத்தை எல்லாவற்றின் சகலத்தையும் நான் தாங்குறேன் அப்படின்னு யாருமே கிடையாது. ஒரு மனைவியை கட்டும்போது மனைவி மட்டும்தான் எனக்கு சொந்தம் அப்படிம்போம். ஆனா சொல்லுவோம் மனைவி மேல ரொம்ப அன்பா இருக்கிறோம் சொல்லுவோம். ஆனா மனைவி ஆசைப்படுற, விரும்புற எந்த காரியத்தையும் மனுஷன் செய்யறது கிடையாது. ஒரு புருஷனை கட்டியாச்சா புருஷன் மட்டும்தான், மனைவியை கட்டியாச்சா மனைவி மட்டும்தான். ஆனா அன்பு கூறுறவங்க அது அன்பே இல்லை. காரணம் இங்க சொல்றா, நாங்க 2 பேர் தான் வந்தோம். ஆனா எங்க 2 பேருக்கும் ஒரு 2 பேர் இங்க கணக்குல வைக்கலாம். நாங்க 2 பேர், எங்க 2 பேருடைய ஜீவனை காப்பாத்துன, அதனால நாங்களும் உங்க 2 பேருடைய ஜீவனை காப்பாத்தலாம் சொல்லிருக்கலாம். ஆனா இவன் சொன்னா, அவன் நிறைய விண்ணப்பம் வச்சா, இவன் சொன்னா, அறிவிக்கட்டாத அன்பு தான் நாங்க செலுத்துவோம். நீ 2 பேரை காப்பாத்திருக்கலாம், ஆனா நான் உன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றுவேன், சகலத்தையும் காப்பாற்றுவேன். அதான் அன்புங்க. அந்த வேவுக்காரங்க யாருன்னு பின்னாடி சொல்றேன். அந்த வேவுக்காரங்களை சொல்லாட்டி கூட நேரம் இருந்தா சொல்றேன், இல்லைன்னா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. அன்பு அப்படிப்பட்டது. நான் மட்டும் தின்னணும் அது அன்பு அல்ல. என்னை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், என்னோடு கூட சேர்ந்து வேலை பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும், என்னோடு கூட நிற்கிற ஒவ்வொரு மனுஷனும் காப்பாற்றப்பட வேண்டும், ஜீவனோடு கூட இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான் அன்பின் வல்லம் என்றார். மனுஷனுடைய இருதயத்தில் கொடுக்க கூடாதுங்கிற மனசு தான் பெருசா இருக்கும். கொடுக்கவே கூடாது. ஏன் கொடுக்கணும் ஒரு கேள்வி. ஏன் மற்றவன் அன்பு கூறணும் ஒரு கேள்வி. தரித்திரனை அன்பு கூறணும் ஒரு கேள்வி. குடிகாரனை ஏன் அன்பு கூறணும் ஒரு கேள்வி. நான் சொல்லுவேன், அதுல பரிசுத்தம் உண்டாகுது. பரிசுத்தத்துக்கு ஏற்ற நன்மை கர்த்தர் உண்டாக்கி தர்ற. உங்களுக்கு புரியுதா? ஏன் அன்பு கூறணும்? அன்புல என்ன இருக்குது? இன்னொரு மனுஷனுடைய ஜீவனை காப்பாற்றுகிறது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். அந்த 2 வேவுக்காரனும் திருப்பி எரியோ கிட்ட வந்துட்டாங்க. எரியோ பட்டணம் உடையுது. உடைஞ்சிட்டு உள்ள ஓடி போறாங்க. உள்ள ஓடி போய் 2 பேருக்கு மட்டும் அன்பை காட்டிட்டு மற்றவங்களுக்கு அன்பை காட்டாம போனா, நான் சொல்லுவேன் அது அன்பே கிடையாது, சுயநலம். அப்படி இல்லை அன்பு. அன்பு அப்படி இல்லை. நான் ஒருவன் இடத்துல அன்பு கூறினா, நான் ஒரு இடத்துல அன்பு கூறினால் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் தாங்குவதுக்கு பேர் தான் அன்பு. ஆமென். என்னை அன்பு கூறுறவங்களுக்கு மட்டும் அல்ல, அவங்களுக்கு சொந்தத்தை எல்லாம் நான் மீட்கிறதான் அன்பு பண்றேன். இதுதான் நம்மள அடுத்த பக்கம் தேவன் தருவதற்கு இழுக்கு. நிறைய இடத்துல ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. என்ன ஃபார்முலான்னா, ஆவிக்குரியவங்களை மட்டும்தான் அன்பு செலுத்தணும், காசு கொடுக்கணும், காசு வாங்கணும், புறஜாதிகளை அன்பு கூறக்கூடாது. இங்க பைபிள் சொல்லுது, 2 வேவுக்காரங்களும் இஸ்ரவேலர்களும் எரிகோ என்னும் பாவ தேசத்துடைய ஸ்திரியை அன்பு கூர்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு இழுத்து கொண்டு போகிறது. இன்னும் அடுத்த பாயிண்ட் சொல்றேன் பாருங்களேன். அன்பு சகலத்தையும் தாங்கும் இல்லையா? இந்த சகலங்கிற வார்த்தையில ஒரு முக்கியமான கருத்து வச்சிருக்கிறார். எந்த விதமான விதி விலக்கும் கிடையாது.
எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை என்பதுதான் பொருள். சகலம் அப்படின்னாலே அங்கே பலகீனங்கள் இருக்கத்தான் செய்யும், அங்கே கட்டுப்பாடு இல்லாத மனுஷ வாழ்க்கை இருக்கத்தான் செய்யும், அங்கே மோசமான வாழ்க்கை இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டினது தான் சகலம்ன்றார். இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் காப்பாற்றும், சகலத்தையும் போஷிக்கும் அப்படின்றார். ராகாப்பு ஒரு விபச்சார ஸ்திரீ. இப்படி இருக்க இந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து அவங்க காப்பாற்றக்கூடாது. அந்த விபச்சார ஸ்திரியை கேளுங்க, அந்த விபச்சார ஸ்திரியை எரிகோ உடைஞ்ச போது விபச்சார ஸ்திரியையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றி இஸ்ரவேலருடைய பாளையத்துக்குள்ள கொண்டு வச்சாங்கன்னு இருக்கு. நல்லா கேளுங்க, அப்படி வைக்க கூடாது. என்ன நல்லா சொல்றாங்க, இவங்க விபச்சார ஸ்திரி. சரி, விபச்சார ஸ்திரி, இந்த விபச்சார ஸ்திரிய பைபிள் சொல்லுது பிடிபட்டா கல் எறிஞ்சு கொல்லணும். அதான் இஸ்ரவேலுடைய சட்டம். விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செஞ்சா பிடிபட்டா கல் எறிஞ்சு கொல்லணும். இங்க ஒரு விபச்சார ஸ்திரி கையங்களவமா மாட்டிருக்கிறா, விபச்சாரின்னு தெரியுது. அவளை போய் இஸ்ரவேலுடைய பாளையத்து கூட்டத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா விபச்சாரியை கொல்லத்தான் செய்யணும், மீறி விபச்சாரியை இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள்ளாக ஏன் கொண்டு வச்சாங்கன்னா, அருமையான கருத்து சொல்லுது, அருமையான கருத்து சொல்லுது. நல்லா கேட்கணும். ஏன் அப்படி கொண்டு வச்சாங்கன்னா, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இங்க மனுஷன் பெரிய தவறு செய்யறான். இங்க ஏன் ரட்சிப்பு நடக்கல, ஏன் சபை பெருசா வளரல, ஏன் ஆவிக்குரியவனுக்கு தேவன் கொடுக்கல? ஏன்னா நல்லா கேளுங்க, இந்த விபச்சாரம் செய்யக்கூடாது என்கிற கற்பனை யூதர்களுக்கு மட்டும்தானே தவிர மற்றவங்களுக்கு கிடையாது. நல்லா கேட்கணும். ஏமேன். இப்போ ஆவிக்குரிய ஒரு யூதன் விபச்சாரம் செஞ்சா அவனை கல்ல எறிஞ்சி அவனை தீட்டுப்பட்டவன் சொல்லி கொல்லலாம். ஆனா எரிகோ ஸ்திரீ விபச்சாரம் செஞ்சாலும் கொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது ஒரு கற்பனையே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்களுக்கு புரியுது ஏன் காப்பாற்றினாங்கன்னு. கற்பனையே கிடையாது. ஆனால் நம்மெல்லாம் இருக்கிறோம் பாருங்க, நம்மெல்லாம் இருக்கிறோமா, இது பாயிண்ட்டுக்கு போட்டு நம்மெல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய ஸ்திரீ விபச்சாரம் செஞ்சாச்சு, விபச்சாரம் செஞ்சிட்டான்னு அதெல்லாம் அப்படி சொல்லி மறைப்போம். யார் செய்ய மாட்டா கொள்ள மாட்டான்னு மறைப்போம். ஆனால் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கற்பனை இல்லாத ஒரு ஸ்திரீ விபச்சாரம் செஞ்சா அவளை புறக்கணிப்போம். இந்த மாற்றி வேலை செய்வோம் தெரியுமா? நம்மளுக்குன்னா என்ன வந்தாலும் ஓகே, அடுத்தவங்க அவனுக்கு கற்பனையே இல்லை. கற்பனையை பெறாதவன் விபச்சாரம் செஞ்சா பாவமும் இல்லை. அதுதான் அவங்களுக்கு பிசினஸ், அதுதான் அவங்களுக்கு டைம் பாஸ், அவங்களுக்கு தான் அதுதான் வாழ்க்கை. அப்ப நல்லா தெரியுது, அன்பு தெய்வமா இருக்குது, அந்த அன்பு ஞானமா இருக்குது. வேதம் சொல்லுது அவர் அன்பின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர். நான் சொல்லுவேன், ஞானம் உங்கள்கிட்ட இருந்தா அன்பு எப்படி வேலை செய்யும்னா, நீங்க கட்டளைக்கு உட்பட்ட மனுஷனா இருக்கலாம், ஆனா கட்டளைக்கு உட்படாத ஒரு மனுஷனை அவன் விபச்சாரம் செஞ்சாமனும் அவனை வெறுக்கிறத பார்க்கணும், அவனை சிநேகிக்கிறதான் அன்புன்ற. எப்படிப்பட்ட பவர் உள்ள வார்த்தை பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷம் வருது. நம்ம நினைப்பச்சி அந்த அம்மா விபச்சாரம் செய்யுது, அது கட்டி பிடிச்சி உருண்டுட்டு கிடக்குது, அது அப்படி இது இப்படின்னு பேசுகிறோமே, அது அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை, அவங்களுடைய என்டர்டெயினே அதுதான். அவங்ககிட்ட போய் நீ பாவம் செஞ்சுட்டேன்னா அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு கண் திறக்கப்படலாம், பிரமாணம் இல்லை. ஆனால் இங்கே சொல்லுது, அதனால தான் 2 வேவிக்காரங்களும் எரியோடைய ஸ்திரீ விபச்சாரியா இருந்த போதும் அவளை கூட்டிட்டு போய், அன்பு பாருங்களேன், அவள் பாவம் செய்கிறவன் தெரிஞ்ச பின்னாடி அவளை கூட்டிட்டு போய் தன்னுடைய பாளையத்தில் வச்சு பாதுகாக்கிறான். நான் சொல்வேன், அதைத்தான் இயேசு செஞ்சார். பாவம் செய்கிற எல்லா மனுஷனும் கற்பனைக்கு உட்பட்டவனே அல்ல. கற்பனைக்கு உட்படாத ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான்னு வெறுக்கிறது ஆவிக்குரிய மனுஷன் அல்ல. அவனை அடுத்த கட்டத்துக்கு காப்பாற்றி கொண்டு போவன் நினைக்கிறானே, அவன் தான் ஆவிக்குரியவன். ஏமேன். பாவம் செய்கிறவள பாவத்தோடு வச்சிடக்கூடாது. இனி அதுக்கு மேல அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். ஆவிக்குரியவன் நல்ல ட்ரெஸ் போடணும், ஆவிக்குரியவன் நல்ல லிப்ஸ்டிக் போடலாம், ஆவிக்குரிய நல்ல ஷூ போடலாம். ஆனா ஆவிக்குரியவன் யாரையும் புறக்கணிக்க கூடாது. ஏமேன். பாவத்தை சொல்லி ஒரு மனுஷனை புறக்கணிக்க கூடாது. எல்லாரும் கிட்டத்தட்ட ஆவிக்குரியவங்க மற்றவங்க எல்லாருமே மற்றவங்களை குற்றம் சொல்றதுல தான் இருக்கும். ஆனா இங்க ஒரு கூட்டம் இருக்கு, இஸ்ரவேலர்கள் பயங்கரமான அந்த இடத்துல வேதம் சொல்லுது, சத்திரம் வச்சு விபச்சாரம் பண்ணலாம். ஏமேன். சத்திரம் வச்சு நோய்கள் உள்ளவங்களை தான் பராமரிப்பாங்க, இவ சத்திரம் வச்சு விபச்சாரம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரியையே தன்னுடைய சிநேகத்தினால கொண்டு வந்து மாற்றிக்கிட்டாங்க. நான் சொல்றேன், உங்களோட வெற்றி வாழ்க்கை ஈஸியாக எடுத்துடலாம். ஒருவரையும் அவருடைய குற்றத்தின்படி தீர்க்காதீர்கள்.
பைபிள் யாக்கோபு சொல்றார், ஒருவனையும் அவன் குற்றத்தினால் தீர்க்காதீர்கள். எந்த தீர்ப்பினால் இங்கே தீர்க்கப்படுகிறீர்களோ அந்த தீர்ப்பினாலே உங்களுக்கு தீர்க்கப்படும். எந்த தீர்ப்பினால ஒருவனை அளக்குறீங்களோ அந்த தீர்ப்பினாலே உங்களுக்கு அளக்கப்படும். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஏன்னா பரிசுத்தவான், மெய்யான பரிசுத்தவான் ஒருவனை தீர்க்க மாட்டான், ஒருவனையும் அளக்கவே மாட்டான். அது உண்மை பாருங்க. பரிசுத்தவனுக்கு தெரியும் இல்லையா? பரிசுத்தவன் தான் தெரியும், யாரையும் அளக்க மாட்டான். பாவிகள் தான் மற்றவங்கள ஒரு அளவை போட்டு அவங்களுக்கு எடுக்கிறது. ஏன்னா அவனும் பாவி, கேரக்டரும் பாவி. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்படி போனா இப்படி போனா பேசக்கூடாது. அன்பு என்னெல்லாம் செஞ்சு பாருங்களேன், சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும். எந்த ஒரு பாவியா இருந்தாலும் அன்பு தாங்குங்க. மூணாவது பாயிண்ட், அன்பு சகலத்தை தாங்கும் அப்படின்னு சொன்னோம்ல. அதுல சகலத்தை என்கிற வார்த்தையில எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு தாங்கும். நீங்க ஒருவட்ட காசு கொடுக்கும்போது எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. என் எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர்ட்ட தான் இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் கர்த்தர்ட்ட வைக்கணுமே தவிர மனுஷன்ட்ட வைக்க கூடாது. சகலத்தையும் தாங்கும். அந்த சகலத்துங்கிறதுல எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யும், எதிர்பார்ப்பு இல்லாமல் தாங்கும். எந்த எதிர்பார்ப்பு எனக்கு வேண்டாம். ரெண்டு விஷயம் சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல்ல சவுல்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு பையன் இருந்தான், யோனத்தானன். அவன் தான் அடுத்த ராஜா. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன்கிட்ட நல்ல அன்பு வச்சிருந்தான். அவனுடைய ஃப்ரெண்டு யாருன்னா ஆடு மேய்க்கிறது. அவன் பேர் தாவீது. இந்த யோனத்தானன் சகல வசதி உள்ள ஒரு மனுஷன், ஆடு மேய்ச்சிட்டு ஒரு தாவீது மேல அன்பு வச்சுட்டான். அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஈசாவின் குமாரனைய தாவீது மேல எதுக்கு இவ்வளவு பைத்தியமா தெரியுது? அவன் என்னதான் இருக்குது? என்னடா இருக்குது? அவன் கோட் இருக்குதா, சூட் இருக்குதா, ஷூ இருக்குதா, என்ன இருக்குது? போட் இருக்குதா, கடை இருக்குதா, ஆளுங்க இருக்குதா, அரசாட்சி இருக்குதா, 4 ஆடு வச்சிருக்குதா, அது அப்பப்ப சிங்கம் கரடி வந்து தூக்கிட்டு போயிருதா, அவன் என்னதான் இருக்குது? அதுக்கு அவன் சொன்னான், அப்பா நீ ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அன்பு வைக்கும்போது எதிர்பார்க்கிற அன்பு அதுவே இல்லை, அதுக்கு பேர் இச்சை. நான் வைக்கிற பேர் தான் அன்பு. ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு நான் அவன் அன்பு வைக்கிறேனே, அதான் அன்பு. மனுஷன் எங்க தர்ம கேட்டுறோம், எவன்ட திறமை இருக்குதோ அவன்கிட்ட பாவம் இருக்கும். எவன் யுத்தத்துக்கு போறானோ அவன் அடிபடுவான். தாவீதுடைய அன்பை பாருங்களேன். ஒரு நாள் புறக்கணிச்சாங்க. ஏன்டா தாவீதுடைய மகனுக்காண்டி ஈசா என் மகனை நீ போறன்னு ஒரு நாள் கோவம் வந்துருச்சு. யோனத்தானை கொண்டு போட பார்த்தான். தாவீது ஒரு நாள் கொண்டு போட போனோம். யோனத்தானன் பார்த்து போடா அப்படின்னு கெட்ட வார்த்தை போட்டு திட்டி விட்டா. கெட்ட வார்த்தையை போட்டிருக்கிறேன் சொந்த மகனை பார்த்து சவுல். யார்கிட்ட அன்பு வச்சிருக்கிற? ஒரு அறிவு வேண்டாம் உனக்கே அப்படின்ட்டு வச்சான் பாருங்க. அன்பு எதிர்பார்ப்பு இல்லாம. அதுக்கு தான் தாவீது பின்னாடி ராஜாவாகின பின்னாடி எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை திருப்பி கொடுத்தான். ஒவ்வொரு மனுஷனும் கல்யாணம் கட்டும்போது 2 விஷயம் எதிர்பார்ப்பான். இங்க இருக்கிற வாலிய பைக்களும் சரி, வாலிய பொண்ணுங்களும் சரி, 2 விஷயம் எதிர்பார்ப்பாங்க. 1, பெண்ணு நல்லா இருக்கணும். 3 விஷயம் வச்சுக்கணும். 1, பெண்ணு வெள்ளையா இருக்கணும். எல்லாருக்கும் வெள்ளை தான் பிடிக்கும், அழகு பார்ப்போம். 2, ஸ்திரீ இது வரைக்கும் கெட்டிருக்க கூடாது. 3, கோணம் நல்ல குணமா இருக்கும். இதான் பொண்ணு பார்ப்போம். இங்க பைபிள்ல ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் வந்து சல்மோன். யோசுவாவுடைய காலகட்டத்தில் இந்த மனுஷன் எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு வரும்போது இந்த சல்மோனுங்கிற மனுஷனும் யோசுவா கூட வந்துட்டே இருக்கிறான். வரும்போது எரிகோல வந்துட்டாங்க. எரியோ உடைச்சிட்டாங்க. உடைச்ச பின்னாடி அங்க ராகாப்புங்கிற வேஷம் இருக்கிறான். அந்த ராகாப்புக்கு கல்யாணம் முடியல இது வரைக்கும். அந்த பொண்ணை சல்மோனுங்கிற மனுஷன் கல்யாணம் கட்டுறாங்க. கொஞ்சம் அழகு இருக்கிறான், ஆனா கேரக்டர் மிக மோசம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரிய சல்மோங்கிற மனுஷன் கல்யாணம் கட்டினான். ஏமேன். அன்பு கூர்ந்தா நல்லா கேட்கணும். அன்பு கூர்ந்தா நல்லா கேட்கணும். அன்பு கூர்ந்தா, அன்பு இருந்தா சகலத்தையும் தாங்கும். சல்மோன் தேவைஞானம் உள்ளவன். எதையாவது எதிர்பார்த்து கெட்டுனா அது அன்பும் இல்லை, அது எனக்கு கீழ்ப்படியாது, எனக்கு பலகீனமா தோணும். எதிர்பார்ப்பே இல்லாமல் அவன் கெட்டும்போது நான் கெட்டுற மனுஷன் என்னிடத்துல அன்பு கூறுறான். நம்ம நினைப்போம், ஒரு வார்த்தை நினைப்போம், இந்த சல்மோன் ஆவிக்குரிய பெரிய குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன், யாக்கோபுடைய சந்ததியில வெள்ளனே வர்றான், 4வது 5வது தலைமுறையில் இவ்வளோ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பக்கா வேசையை கட்டிருக்கிறானே. அவனுக்கு தெரியும் வேச அடங்கி இருப்பா, நடிக்கிறவ அடங்கிருக்க மாட்டான். அதான் சொன்னாரு, உங்களுக்கு முன்னாடி வேசைகள் பரலோராட்சி இருப்பா. ஏன்னா ஒரு வேச ஆக்கப்பட்ட காரணமே அவனுக்கு அன்பு இல்லாதனால தான். அடுத்த பாயிண்ட் போறோம். ஒரு புருஷன் வேசையாக்கப்படுறது, ஒரு ஸ்திரீ வேசையாக்கப்படுறது காரணம் லவ் லவ் லவ். பணமே அல்ல. அன்பு சரியில்லாம இருந்த மனுஷன் பாவம் செய்வான். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, புருஷன் எப்படி அப்படி போத்தான் செய்வோம், விசுவாசன்படி ஆக கடவுள்.
பொம்பளைனா அப்படி இப்படி இருக்கதான் செய்வோம். விசுவாசம் கடவுள் வாய்ப்பு இருக்கு ராஜா தப்பி போறதுக்கு, அதை பயன்படுத்தணும். அவ்வளவுதான். நம்ம பயன்படுத்த முடியாம திணறோம். சில பேர் இது வாய்ப்பு இப்படிலாம் இருக்குன்னு தெரியாம திணறோம். அன்பு சகலத்தை தாங்கும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அன்பு உள்ள ஏற்றி வச்சுக்கணும். அன்பு குற்றங்களை தாங்கும். அன்பு பாவத்தை மறக்கப்படும். அன்பு பாவத்தை மாற்றும். இது அன்பு சகலத்தை தாங்கும் சொல்றோம்ல, அந்த சகலத்திலையும் அன்பு பாவத்தை மாற்றும், பாவத்தை மறக்கப்படுங்கிற கோட்பாடும் அடங்கியிருக்கிறது. எப்படி பாருங்களேன், சங்கீதம் 101:3 சொல்லுது, தீங்கான காரியத்தை என் கண் வைக்க மாட்டேன். அவர் சொல்றாரு, எப்படி பாவம் போகும்? நான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மறக்க பண்றது, மாற்றுறது எப்படி அப்படின்னா, தீங்கான காரியத்தை என் கண் வைக்க மாட்டேன். அப்போ என் கண்ணுக்கு முன்னாடி பாவ காரியத்தை வச்சா நான் பாவம் செய்வேன். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஐபோன் எடுத்து கொடுத்தா கண்டிப்பா கெடும். என் மனைவிக்கு ஆப்பிள் போன் கொடுத்தா நம்மளுக்கு ஆஃப் ஆயில் தான். கண்ணுக்கு முன்னாடி யாரெல்லாம் தீமை வைக்காது இருக்கிறாங்களோ அவன் பாவம் செய்ய மாட்டான், பாவத்தை மறக்கடிப்பான். ஒரு ரகசியத்தை ஆழமா சொல்றேன். இந்த ராகாப்ப சல்மோன் கெட்டிட்டான். ஆனா அவனுக்கு பாவத்தை போக்குற வித்தை தெரியும். எப்படி கண்டுபிடிச்சாங்கிற பின்னாடி சொல்றேன். அவன் என்ன செய்யறான்னா, இந்த ராகாப்புக்கு எந்த ஊர் அப்படின்னா எரிகோ. இப்போ அவ வாழ்ற ஊரு எருசலேம், எப்ராத்தா அப்படின்றாங்க. எரிகோல இருந்து ஏன் எருசலேமுக்கு இந்த சல்மோன் ராகாப்புங்கிற வேசையை கொண்டு போனாம்னா, பாவம் செய்யற இடத்த இல்லைன்னா பாவம் செய்த மனுஷனை பார்க்கும்போது பாவ உணர்வு வரும். அதனால தீங்கை கண் முன் வைக்க மாட்டேன்னு ஏன் சொல்றாருன்னா, நான் பாவம் செய்த இடத்தையும் பாவம் செய்த ஆளையும் நான் திருப்பி பார்க்கும்போது எனக்கு பாவம் நேரிடுறதுனால சல்மோன் இவளுடைய பாவத்தை மறக்க பண்ணுவதற்கு எரிகோவில் இருக்காம எருசலேம் போயிட்டான். அப்ப நான் சொல்லுவேன், உங்க மனைவி பரிசுத்தமா இருக்கணும், உங்க புருஷன் பரிசுத்தமா இருக்கணும். எங்கெல்லாம் லிங்க் இருக்குதோ அதை கட் பண்ணி விட்டுரு, இடத்த மாத்திருன்றார். ஆமேன் சொல்லுங்களேன். நமக்கு விடமாட்டோம். ஆமேன். நம்ம கெட்டு போவோமே எல்லாமே விடவே மாட்டோம். இப்படிதான் பாருங்களேன். நல்லா கேளுங்க, யாரும் வேணாம் நீங்க கல்யாணம் கட்டிடலாங்க. நீங்க ஒரு ஸ்திரீ இடத்துல நீங்க கல்யாணம் கட்டிக்கலாம், ஒரு புருஷனை கல்யாணம் கட்டிக்கலாம். அந்த புருஷன் ஸ்திரீட்ட சரியான அன்பு இருந்தா அவங்களுடைய பாவம் கழுவதற்கு, பாவம் மாற்றப்படுவதற்கு உங்களால முடிஞ்ச உதவியை கரெக்டா செய்து பாவத்திலிருந்து நீங்க மாற்றப்படுவீங்க. இந்த இடத்துல இருந்தா என் மனைவி பாவம் செய்யறான்னா நீங்க வேற ஒரு இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல இருந்தவங்க புருஷன் பாவம் செய்யறாருன்னா அந்த இடத்தை விட்டு மாறி போகணும். அப்படித்தான் மாறுமே தவிர எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த ஜபத்துல நீ மாறவே செய்யாது. உப்பு தண்ணியில இருந்து நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் உப்பு தண்ணி தானே தவிர அது மாற போறது கிடையாது. திடீர்னு யாரா ஒரு மனுஷனுக்கு மாறலாம், எல்லா மனுஷனுக்கும் மாறாது. நான் சொல்லுவேன், எல்லா மனுஷனுக்கும் சத்தியம் சொல்லுது. சல்மோன் ஒரு சத்திய வீரனா இருக்கிறான். நான் ஒரு இடத்துல பாவத்துல விழுறோம்னா அந்த இடத்தை விட்டு நான் மாறிட்டோம், பாவத்துல விழ மாட்டேன். எது உங்களை பாவம் செய்ய பண்ணுதோ அதை கடத்தி விட்டு பாவம் செய்ய மாட்டேன். அதனாலதான் அவர் எரியோ விட்டு ஷிஃப்ட் மாதிரி போனது. எரியோவுக்கு அந்த பக்கம் தான் 2.5 கோத்திரம், இந்த பக்கம் 9 கோத்திரம். அவங்களும் பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா இவன் எரியோ பக்கத்துல தான் இருக்குது. ஆனா கரெக்டா நிக்க வேண்டிய இடத்துல போய் இருந்துட்டான். ஆமேன். என்ன பண்றான் தெரியுதா உங்களுக்கு? இன்னும் பாவத்தை எப்படி போக்குறது முக்கியமான ஐட்டம் இருக்குது, கடைசியில் வச்சிருக்கிறேன். சூப்பர் ஒரு ஐட்டத்தை கண்டுபிடிச்சான். ஏன்னா எந்த இடத்துல தெய்வத்தை நல்லா ஆராதிப்பாங்களோ அந்த இடத்துல கொண்டு கட்டி விட்டான். போ, இதுலயே ஜெபம் பண்ணி இதுலயே மாண்டி இதுலயே போ, சரியாயிருவேன். எரிகோல ஆலயம் இல்லை, எப்ராத்துல தான் ஆலயம் இருக்குது, எருசலேம்ல தான் ஆலயம் இருக்குது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒண்ணு இவளை பார்க்க கூடாத இடத்தை விட்டு திருப்பணும், இன்னொன்னு எதை பார்க்கிறாளோ அதை கொண்டு மாற்றணும். கரெக்டா எரிகோல தூக்கி எருசலேம் கொண்டு வச்சான், ஆள் பரிசுத்தமாயிட்டான். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டதுல பிறந்ததுதான் போவாஸ். இந்த குடும்பத்துல பாருங்களேன், எல்லாம் 2ஆம் பொண்டாட்டி 2ஆம் புருஷன் தான். சல்மோனுக்கு இந்த ராகாப்புங்கிறது 3ஆவது பொண்டாட்டியா 2ஆவது பொண்டாட்டியா வர்றா. போவாசுக்கு இந்த ராகாப்புடைய மகன் போவாசு ரூத்தை கட்டிக்க, ரூத்து 2ஆவது மனைவியா தான் வர்றா. ஆமேன். ஆனா இவங்களை பார்த்தா பைபிள் சொல்லுது பரிசுத்தவான். நம்ம ஒரு பொண்டாட்டியோட இருக்கோம், நம்மளை பார்த்து பாவம் சொல்லுது. நீங்க நினைக்கலாம், இப்படி ஒரு பலகீனமான மனுஷியை கட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் வேலை செய்யணுமா? நான் சொல்றேன், அன்பு இருந்தா அந்த வேலையெல்லாம் செய்யும். என் பிள்ளைங்களை, என் புருஷனை, என் மனைவியை காப்பாற்றுவதற்கு ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசம் போகணும்னா நான் கண்டிப்பா போவேன். இந்த இடத்துல இந்த பாவம் விழுது அந்த இடத்துல மாறி போவேன். நான் கடைசி பாயிண்ட் சொல்றேன், 5வது பாயிண்ட். அன்பு பாவத்தை மறக்க பண்ணும், அன்பு பரிசுத்தப்படுத்தும்,
அன்பு பரிசுத்தப்படுத்தணும்னு போனவரை சொன்னேன். இந்த வாரம் ஒரு நிகழ்வை சொல்கிறேன். உங்கள் மனைவிட்டெல்லாம் எப்படி பேசுகிறீங்க? முதல்ல நான் நின்று கேட்கட்டும். கணவனார் உள்ள குளிக்க போகிறாரு பாத்ரூமில். அவர் டவல்லாம் கொண்டு போக மாட்டார், சோப்பு கொண்டு போக மாட்டார், பேஸ்ட்டு கொண்டு போக மாட்டார், ப்ரெஸ்ஸும் கொண்டு போக மாட்டார். அங்கே போயிட்டு கேட்பாரு, என்னென்ன டவல் வரல, சோப்பே காணும், ஷாம்பு என்னாச்சு, ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? டவல் கொண்டு கொடுக்கும்போது எடுத்துகிட்டு போனால் என்னவா, கை உடஞ்சா போச்சு உமக்கு. அன்பை பாருங்களேன், எவ்வளோ பெரிய வேசையை ஒரு மனுஷன் பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறான். அவள் கல்யாணம் கட்டின பின்னாடி வேறொரு புருஷனை பார்த்ததும் கிடையாது, யாரோட போனதும் கிடையாது. எப்படி தான் வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன். எப்படி கட்டிருக்கிறா? நம்மளும் மனைவி கட்டி வச்சிருக்கிறோம். நம்ம கூட வரும்போது அங்கே பார்க்காத அவர் தான் போகுது. ஆமேன். சில பொம்பளையில் புருஷமாக இருக்க அப்பா இருக்க பிள்ளையில கூட்டிட்டு போவான். நான் பார்க்குறேன், நம்ம காலேஜுக்கு பின்னாடி இருக்கேன்ல, அது அப்படி தான் போகும். ஆனால் இது பின்னாடி இருக்கீங்க பாருங்க, அது புள்ள பின்னாடி இருக்கும். அப்போ வண்டி ஓட்டிகிட்டே போவான். அதில் அவன் அந்த கண்ணாடியிலாம் அப்பா பார்த்தா கூட மூஞ்சி தெரியாது. கரெக்டாக அந்த மூஞ்சிக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே பார்ப்பா, என்ன காது அப்படியே வளைச்சு பார்ப்பா, ஆய் அப்படின்னு தெரிய செய்யாது. சில வீட்டில் புருஷன் வண்டி ஓட்டுறாரு, மனைவி அப்பதான் இருக்கு பார்த்துட்டு அதில் பேச்சு கேட்ட கொடுப்பாள். எங்க நீங்கள் கரெக்டாக பார்த்து ஓட்டுக்குங்க, எங்க நீ கரெக்டாக அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ஓட்டுங்க. அதெல்லாம் ஆகாது, அது ஆகாது. நம்ம ஊரில் ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டே பரிசுத்தமாக நடத்த முடியல, ஒரு புருஷனை கட்டிக்கிட்டே பரிசுத்தம் நடத்த முடியல. ஊரையே உலையில போட்ட இந்த விபச்சார ஸ்திரியை சல்மான் எப்படி தான் பரிசுத்தப்படுத்திட்டான்? அன்புங்க. அவ செஞ்ச பாவத்தை அவன் ஒரு நாள் கூட வாயில எடுத்து பேசுன கிடையாது. பண்ணி பாருங்க. நீங்க ஓன்னு ஜபிக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் ஒரு ஆம்பளை ஒரு விபச்சார ஸ்திரியை கட்டி, நீ எரியோ ஸ்திரி, இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிற, இவ்வளோ மோசமான ஸ்திரி, எத்தனை நாள் பாவம் செஞ்சிருக்கிற, எப்படிலாம் நீ வாழ்ந்திருக்கிற அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு நாள் அந்த மனுஷிட்ட அவன் பேசுனதே கிடையாது. அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அவள் ஒரு 1000 பேரோட போயிருக்கிறா, 1000 பேரை நினைக்கிறா. அவங்க அந்த விபச்சார ஸ்திரீடத்துல ஐக்கியமா இருந்த புருஷமார்கள் எல்லாருமே அவளை குற்றம் சொல்லிட்டு தான் போனான். இப்போ புருஷன்ட வரா, புருஷன்ட வரும்போது புருஷன் பேசுகிறான். 1000 பேர் அவட்ட பேரிக்கிறாங்க குறைஞ்சது. ஆனால் யார் யார் போனான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் கட்டின புருஷனுக்கு தெரியுது. ஆனாலும் மனைவியுடைய எல்லா விளைவுகளையும் தெரிஞ்சுக்கிட்டும் அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அட்டகாசமாக இருந்துச்சு. அவங்க பைபிள் அந்த வார்த்தைகள் பேசி வச்சிருக்கிறாங்க. ஒரு சில வார்த்தைகள் சொல்கிற பாருங்க. நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் புருஷன் உங்கள்கிட்ட தங்கணும், இல்லைன்னா உங்கள் மனைவி உங்கள்கிட்ட தங்கணும், என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இங்கே நான் சொல்கிறேன், நிறைய புருஷமார்கள் மனைவி விட்டு போகிறதுக்கு காரணம் அன்பு சரியில்லை, துன்புறுத்தரமான வார்த்தைகள். நிறைய மனைவிகள் கணவனை விட்டு போடுவதற்கு காரணம் அன்பு இல்லாமல் குற்றங்களே பேசுறது, கடுப்பு ஏற்றுறது, குறைகளே பேசுறது. அப்படி பேசக்கூடாது. அன்பு ஒரு காலம் குற்றங்களையும் குறைகளையும் பேசாது. எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு குறை பேசினா அது பிடிக்கலன்னு அர்த்தம். பிடிக்கும்னா குறை பேசாது. எனக்கு ஒருவர் மேல அன்பு இருந்தா, நட்பு இருந்தா ஒரு காலம் குறை பேச மாட்டேன். காமெடிக்கு கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா அதுவும் குத்ததான் செய்யும். கத்தி எடுத்துட்டு குத்திக்கிட்டு நிஜமா குத்துனேன், காமெடிக்கு குத்துனேன் சொன்னாலும் குத்துன வலிக்கத்தான் செய்யும். நிறைய பேர் சொல்றேன், பொண்டாட்டியெல்லாம் செல்லக்குட்டி காமெடிக்கு தான் பேசினேன், வலிக்கத்தாங்க செய்யும். காமெடியில வலிக்கும் கத்தி குத்துனா. நீ என்ன எண்ணத்துல குத்துறங்கிற முக்கியம் இல்லை, குத்து பட்டன் வலிக்கத்தான் செய்யும். ஏமேன். அந்த பேச்சு இருக்கு பாருங்க. அன்புள்ள மனுஷன் பேச வேண்டியதை பேசின அந்த அன்புக்காகவே மனுஷன் இயங்குவான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, எல்லாருக்கும் நாம ஏன் இயேசு பார்க்க நினைக்கிறோம்? அந்த அன்பு மட்டும்தான் என் குற்றத்தை பார்க்காதனால நான் அவரை பார்க்க நினைக்கிறேன். என் குற்றத்தை பார்த்து எனக்கு வேண்டாம். என் குற்றத்தையே பார்த்துட்டு எப்ப பார்த்தா நீ சரியில்லை சொல்றது பார்க்கணும். என் குற்றத்தையே பார்க்காமல் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை வீட்டவரன்னு பார்க்க ஆசைப்படுறேன். நன்மை சேர அன்புள்ளவரை பார்க்க ஆசைப்படுறேன் தவிர எனக்காக கேடு செய்த மனுஷன் யாரும் எனக்கு வேண்டாம். என்னோட கூட ஒருத்தன் பழகணும்னு எனக்கு அஜீவனை கொடுக்கும். வாயின் வார்த்தை சூப்பரா இருக்கும். பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் அழகா இருக்கணும். சல்மானுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளதா இருந்துச்சு. சங்கீதம் 66:17-18 சொல்லும், என் நாவினால் புகழப்பட்டார், அதனால அவர் செவி கொடுத்தார். இந்த வார்த்தை கீழே பார்க்கணும். நான் ஒரு மனுஷனை நல்லா புகழ்ந்தா அவன் எனக்கு செவி கொடுப்பான். என் புருஷன் வீட்டுக்கு வராரு, இல்லையா களைப்பா வராரு, எதை பலகீனத்தில் வராரு, ஏங்க நல்லா இருக்கிறீங்களா, நல் வார்த்தைங்க நம்மளை அப்படியே பக்கம் இழுக்கும். சல்மான் அந்த விபச்சாரத்துட்டு அந்த வார்த்தையை பேசினான்.
ஏன் நான் ஒரு துன்மார்க்கனை நான் உங்களை எப்படி சபையில் கட்டுறேன் பாருங்க. நீங்களும் உத்தமரா சூப்பர் ஆட்களா? நீங்க உங்களை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதா? இங்க இருக்கிற யாரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாரும் பத்தி எனக்கு தெரியும். ஆனா எப்படி என்னிடத்துல நீங்க வர்றீங்க, நான் உங்களை புகழ்றேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களை நல்லா புகழ்றேன். சூப்பர் ஃப்ரெண்டு, நல்ல மனுஷன், நிறைய கொடுப்பாரு, ஆள் பாவின்னு தெரியும். ஆனா நான் உங்களை பாவிய சித்தரிக்கிறே கிடையாது. உங்களை நான் புகழ்றதுனால எனக்கு செவி கொடுக்கிறீர்கள். நான் சொல்லுவேன், உலகத்திலே பெரிய சந்தோஷம் மாம்ச சந்தோஷத்தை பார்க்கலாம், ஆவின் சந்தோஷம் தான் பெருசு. இந்த ஆவி ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் கொடுக்கிற மாதிரி மாம்சம் சந்தோஷம் கொடுக்காது. மாம்சம் சந்தோஷம் கொடுக்கவே செய்யாது. ஆவி தர்ற மாதிரி மாம்சம் கொடுக்காது. மாம்ச சந்தோஷம் கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிடும். ஆவின் சந்தோஷம் நிறைவுள்ளது, பூர்ணம் உள்ளது. அப்ப ஆவினால ஒரு சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் போது அவன் இருதயம் முழுவதுமாய் பழைய நினைவுகளை மறந்து புதுசாக கட்டப்படுறான். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க 71:24, என் நாவு உம்முடைய நீதியை கொண்டாடும். பேச்சு சொல்ற, எப்படி பேசணும்? என் நாவு நீதியை கொண்டாடும். என் கணவன் எனக்காக என்ன கஷ்டப்பட்டான், என் மனைவி எனக்காக என்ன கஷ்டப்பட்டுச்சு, அதை கொண்டாடும். நான் சொல்லுவேன், எல்லா மோசத்துல தெரிஞ்ச ஒரு ஸ்திரியை, மோசமான ஸ்திரியை இந்த அளவு பரிசுத்தப்படுத்திருக்கிற சல்மோன் அன்பு சகலத்தை தாங்கும். ஆமென். எவ்வளவு பெரிய பலகீனமா இருந்தாலும் பேசுற வார்த்தைகள், கொண்டாட்டமான வார்த்தைகள், சமாதானத்துக்கு ஏதோ வார்த்தைகளை பேசும்போது அந்த மனுஷன் அப்படியே உள்ள வந்துடுறான், கட்டப்பட்டுறான். அப்புறமா அவ வேதம் சொல்லு. உங்களுக்கு தெரியுமா அவளை பற்றி? இன்னும் அவளோட சரித்திரம் தெரியுமா உங்களுக்கு? ராகாப்புடைய சரித்திரம். இது விபச்சாரம் செஞ்சா சல்மோனை கெட்டினா மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி பெரிய சரித்திரமே இருக்குது ராகாப்பை பற்றி. அதை சொல்லிட்டு கொஞ்சம் முடிக்கிறேன். ராகாப்புடைய காலத்துல எருசலேமில் பஞ்சம் உண்டாயிருந்துச்சு. அதை எப்படி விளக்கலாம் அப்படின்னா, போவாசுடைய காலத்துல பஞ்சம் உண்டாயிருச்சு. அது நகோமியுடைய காலத்துல பஞ்சம் உண்டாயிருந்தாமே. நகோமிய ரூத்துடைய காலத்துல பஞ்சம் உண்டாச்சு. போவாசுடைய அம்மா தான் ராகாப், உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆமென். அவளுடைய காலத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. அந்த நகோமிங்கிறவ போவாசுடைய குடும்பக்காரி, அவளும் எப்ராபாத்துல தான் இருக்கிறா, எருசலேமில் தான் இருக்கிறா, அங்கே பஞ்சம். ஆனா நகோமியுடைய வீட்டார் பஞ்சத்துல எப்ராபாத்தை விட்டுட்டு வேற தேசத்துக்கு போனாங்க. ஆனா ராகாப்பு பஞ்சத்துல வெளியே போகல. ஏன்னா அவளுக்கு தெரியும், நான் பஞ்சத்துக்காக பாவத்துல போனோம்னா நான் பாவம் செய்வேன். அவளுக்கு தெரியும், புருஷன் நல்ல மாதிரி பேசி 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 என்னை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறான். இனி இந்த பஞ்சமோ பசியோ எதுவோ என்ன வந்து தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு வெளியே தூக்குனா பாவம் செய்வன் அறிஞ்சு அவன் உள்ள கட்டப்பட்டான். ராகப் உள்ள இருந்தா, அவருடைய மகன் போவாஸ் எருசலேமில் இருந்தான் பஞ்சத்துல. ஆனா நகோமியும் நகோமுடைய பிள்ளைங்கள் எல்லாம் அந்த இடத்த விட்டு போனதுனால பாவம் செஞ்சு 3 பேர் செத்து போயிட்டான். மருமக்க தான் உள்ள திரும்பி வந்தாங்க. பெரிய சரித்திரம் அது. டக்குனு உட்பிரவேசத்துல கூட நீங்க தான் அன்பு இங்க வச்சிருங்கன்னு சொன்னா, நீங்க உங்க கணவனையும் மனைவியையும் புருஷனையும் புகழுங்க, கொண்டாடுங்க. அவங்க உங்களுடைய அன்புக்கு பின்னாடி வெளியே போக மாட்டாங்க. எல்லா இடம் எல்லாம் கிடைக்கும், அன்பு காற்றம் எல்லாம் கிடைக்கும். இங்க அன்பு தான் இல்லை, சரீரம் எல்லாம் ஒரே சரீரம் தான். ஆனா அன்பு வாய் அது வித்தியாசம். அங்கதான் இருக்குது வாழ்க்கை. இப்ப யோசித்து பாருங்களேன், நம்ம மிஸ் ஆகுறதுக்கு காரணமே தான். எந்த பாவம் அன்பு கிட்ட நிக்காது.